Hi friends and viewers, welcome to Nachi's YouTube channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி கராகி பன்னீர். இது ஒரு ஸ்டார் ரெசிபி. ஸோ இதை வீட்டில் பாசிபிள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போறேன். கராகி பன்னீருங்கிறது வேற ஒன்றும் இல்லை, கடாய் பன்னீர்னு நம்ம ஊரில் சொல்லுவோம். இதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸுங்கிறத பார்த்துடலாம். பன்னீரை ஃப்ரை பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன், க்யூப்ஸாக வெட்டி. வெங்காயம், குடமிளகா, தக்காளி, தேவையான அளவு எண்ணெய், ஆனியன் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், டொமேட்டோ பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், சாப் பண்ண வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லி, கசூர் மேத்தி, தாளிப்புக்கு சீரகம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அம்ச்சூர் பவுடர், கரம் மசாலா, கொஞ்சமாக இனிப்பு டேஸ்ட் வரணும் அதுக்காக கெச்சப், கடாய் மசாலா. இந்த கடாய் மசாலா எப்படின்னா 2 வரமிளகா, காஞ்ச மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் இடித்து வச்சுருக்கேன். இது கோரையாக இடித்து வச்சுருந்தா தான் இதுக்கு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த ப்ரிப்பரேஷனுக்கு நான் பேனை ஹீட் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். ஈவன் பட்டர் உங்கள் வீட்டில் இருந்தாலும் தாராளமாக சேர்க்கலாம். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு, அதில் தாளிப்புக்கு தேவையான சீரகத்தை போட்டுக்கலாம். இது ஒரு 1 டீஸ்பூன் வரையும் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சது முதல்ல நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொன்னிறமாக வதங்குற வரையும் ஆனியன் வதக்கிட்டு, ஸோ வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கு அடுத்தாப்புல நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஊற்றிடலாம். இதுதான் உங்களுக்கு கிரேவி கொடுக்கும், அதனால தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இதோட பச்சை வாடை போகிற வரையும் நம்ம வெங்காயத்தை வதக்கிடணும். இப்போ நம்மளுடைய வெங்காயம் பேஸ்ட்டும் அந்த சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வதங்கிருச்சு. அடுத்தாப்புல நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துருக்கோம். ஸோ இதுவும் ஒரு 5 நிமிஷம் வதங்கணும். பச்சை வாடை போகிற வரையும் வதங்கிட்டு நம்ம அடுத்தாப்புல மசாலா போட்டுக்கலாம். இப்போது உங்களுடைய வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ அடுத்தாப்புல நம்ம எல்லா மசாலாஸையும் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், நம்ம மிளகாத்தூள், கரம் மசாலா, அம்ச்சூர் பவுடர் அதாவது மாங்காய் தூள், சேர்த்துட்டு கஸ்தூரி மேத்தி சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு. ஓகே, இப்போ நம்ம சேர்த்த மசாலாக்கெல்லாம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம டைஸாக வெட்டி வச்சுருக்க ஆனியன், நான் இதை ட்ரையாங்கிள்ஸாக வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் இப்படியே வெட்டணுங்கிறது ட்ரையாங்கிள்ஸாக வெட்டலைனாலும் பரவாயில்ல, க்யூப்ஸாக வெட்டிக்கலாம். குடமிளகா, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். இதை ஏன் நான் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன்னா, இந்த டிஷ்ஷுக்கு பன்னீரோட இந்த ஆனியன், டொமேட்டோ, இந்த குடமிளகா இதெல்லாம் வந்து கடிபடுற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ருசியாக இருக்கும். இது வந்து வாட்டர் சேர்ப்போம். இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரை சேர்த்துடலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை தண்ணி எதுவும் இல்லாமல் அப்படியே சேர்த்துடலாம். இது எப்படி இருக்கணும்னா தின்னாக கிரேவி மாதிரி இல்லாமல் கோட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் சேர்த்தாச்சு. இப்போ நான் இடித்து வச்சுருக்கேன் இல்லையா இந்த கடாய் மசாலா, இதை வந்து கோர்ஸாக பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இந்த ரெசிபிக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட். இன்னும் கொஞ்சம் கசூர் மேத்தி, ஃபைனலாக இந்த கெச்சப். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு இருந்தால் போதும். இன்கேஸ் கெச்சப் இல்லை அப்படின்னா
ஆப்ஷனுக்கு நீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். ஓகே, ஃபைனலா நம்மளுடைய கடாய் பன்னீர் கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா, ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் ஸ்டேஜ்ல நம்ம இந்த சாப் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலையை போட்டுருங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம சர்விங் பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். இது ஒரு நான், ரோட்டி, சப்பாத்தி இந்த மாதிரியான எல்லா பிரெட்ஸுக்கும் புலாவுக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு சைட் டிஷ். இது கண்டிப்பா பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கடாய் பன்னீர்ங்கிறது ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஹை செல்லிங் டிஷ். ஸோ அதை நம்ம வீட்லயே எப்படி செய்யறதுங்கிறத பார்த்தாச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.